ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1 முதல் 100 சவரன் வரை சேர்க்க வேண்டிய வழிகள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்ல போறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவத்திலேருந்து உங்க கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 15 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி வந்து சேமித்தேன் அப்படின்ற அந்த டெக்னிக்கும் வந்து ஃபைனலாக வந்து நான் வந்து சொல்கிறேன். அப்போல்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி கோல்டு சீட்லாம் வந்து ஆரம்பிக்கல. தீபாவளி பண்டுன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜிஆர்டியில் ஆகட்டும், லலிதாவில் ஆகட்டும், எந்த கோல்டு ஜுவல்லர் ஷாப் இருந்தாலுமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்கீம்லாம் வந்து கிடையாது, சரிங்களா? அப்போ வந்து ஸோ அது வந்து ஸ்கீம் போடுறதுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டை தான் வந்து மேக்கிங் சார்ஜாக வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து மந்த்லி நீங்களே வந்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு 100 ரூபாய் வந்து நம்மளுக்கு ஒரு 10 பேர் கொடுத்தாலுமே அது வந்து 1000 ரூபாய் வந்து ஆகும். ஆனால் வந்து மினிமமாக வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து. ஸோ 1000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து 10 பேர் போட்டால் 10,000 ரூபாய். ஸோ அதை வந்து அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் அவங்களோட கோல்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராஃபிட் இருக்குங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 ரூபாய்க்கு வந்து அந்த கோல்டு வந்து வாங்கி வைக்கிறாங்கன்னா அது வந்து அப்பயே வந்து அவங்களுக்கு சேல் ஆகாது, சரிங்களா? டிசைன்ஸ் ஆகட்டும், ஸோ அது வந்து லேட்டஸ்ட் டிசைன்ஸ் அந்த மாதிரி வந்து அவங்க வந்து வாங்கி வைக்கிறப்ப இன்க்ரீஸ் ஆகுறப்ப தான் 7,000 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்கன்னா அந்த டிசைன் வந்து சேல் ஆகிறதுக்கு 1 மந்த் ஆயிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7,000 ரூபாய் கொடுத்து வாங்குறது 1 மந்த்தில் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 200 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்ற பட்சத்திலே வச்சுக்கலாமே. அப்போ 8 கிராமுக்கு பாருங்க 6,600 ரூபாய் கண்ணுக்கு தெரியாமல் அதே வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். அது இல்லாமல் மேக்கிங் சார்ஜஸில் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜிஎஸ்டி வந்து அவங்களுக்கு டைரக்டாக வந்து எல்லாமே வந்து கொடுப்பாங்களா அப்படின்றது கேட்டிங்கன்னா அதுலேயும் வந்து ஒரு சில அமௌண்ட்டுக்கு மேலே தான் வந்து போகும், சரிங்களா? இது மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அதை வந்து அவங்களுக்கு செம்ம ப்ராஃபிட்டுங்க. ஆனால் வந்து அதில் வந்து நம்மளுக்கு 12 மாதம் கழிச்சு தான் வந்து அவங்க பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் அமௌண்ட்டு மட்டும் செய்குலியில் பாதி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொடுக்குறாங்க, சரிங்களா? இது நம்மளுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக கிடையாது, ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்வேன் என்னோட அனுபவத்தில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் வருஷத்தில் வந்து நம்ம 1லேருந்து 5 பவுன் வந்து நம்ம சேர்க்கறதுக்கான வழிகள் என்னென்ன அப்படின்றத வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து பெருசாக வந்து கோல்டு ஜுவல் வந்து நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கிராம் வந்து 7,000 ரூபாய், சரிங்களா? ஸோ 7,000 ரூபானே வச்சுக்கலாம் இன்னைக்கு ரேட்டு படி. ஸோ 7,000 சம்திங் போகுது. ஸோ அதே நம்ம 8 கிராம் நம்ம வாங்கினோம்னா 56,000 ரூபாய் வந்து ஆகும். நம்ம கையில் காசு கொடுத்து வாங்கணும்னா மேல் கொண்டு ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜஸ் இதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா 4,000 ரூபாய் 60,000 ரூபாய் வந்து ஆயிடும், சரிங்களா? இதே வந்து நீங்கள் நகை சீட்டு வந்து கட்டி வாங்குறீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் ஃபைனல் அந்த அமௌண்ட் அந்த பர்சன்டேஜ்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல் கொண்டு நம்ம பைசா கொடுக்க தேவையில்ல. சப்போஸ் அந்த கிராமை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பைசா மேக்கிங் சார்ஜஸும் வந்து நீங்கள் அந்த பர்சன்டேஜ்குள்ளே பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் அந்த வேஸ்டேஜ் வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்து வாங்கும்பொழுது நீங்கள் எக்ஸ்ட்ரா கையில் வந்து காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் போட்ட சீட்லேயே வந்து வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. உங்களுக்கு வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் உங்ககிட்ட எவ்வளோ ஜுவல் இருக்குது, நம்ம ஜுவல்லாக பிளான் பண்ண போகிறோமா இல்லை வந்து காயினாக பிளான் பண்ண போகிறோமா அப்படின்றத வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட என்னென்ன தேவை இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் வந்து நீங்கள் நகைச்சீட்டை வந்து போடும்போதே நீங்கள் என்ன ஜுவல்லுன்னு பிளான் பண்ணிடணும். ஸோ எத்தனை பவுனுன்றதையும் வந்து நீங்கள் பிளான் பண்ணிடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து நகைச்சீட்டை வந்து கட்டிட்டு வர முடியும், சரிங்களா? அந்த மாதிரி எடுத்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து என்னால் மொத்தமாக கொடுத்து வாங்க முடியாது அப்படின்றவங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்றவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் நகைச்சீட்டு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
சப்போஸ் வந்து எனக்கு வந்து நான் வந்து மந்த்லி வந்து நான் கட்ட முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி கட்டுறதா இருந்தால் நம்ம 10 மாதத்துலேயே வந்து எடுத்துக்கலாம். 10 மாதம் வந்து நீங்கள் சீட்டு முடிச்ச உடனே அப்ளிகபிள் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்படிதான் வந்து நானும் வந்து எடுத்தேன். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம வந்து மாதம் வந்து 5600 ரூபாய் கட்டினாலே வந்து போதும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரேட்டு வந்து 10 மாதம் வரைக்கும் இப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. கொஞ்சம் ஏறும். ஏறுமுகமாக இருந்தாலுமே வந்து நீங்கள் 6000 ரூபாய் கட்டினாதான் வந்து மாதம் பேமெண்ட்டுக்கு வந்து சரியாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து அதை வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ 6000 ரூபாய் கட்ட முடியுமா ஒரு கிராமுக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் மந்த்லி சீட் வந்து ஆரம்பிங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மந்த்லி சீட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிள் கிடையாது. ஸோ நான் அதை வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து ட்ராபேக் தான். ஸோ எனக்கு வந்து அது வந்து நான் போடுவேனா ஃப்யூச்சரில் அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக வந்து நான் போடவே மாட்டேங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ அதையும் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால வந்து எனக்கு வந்து இதில் வந்து எனக்கு ஒரு வாட்டி நம்ம பட்டுட்டோம் இல்லைங்களா, மறுபடியும் அதையே வந்து நம்ம அதே தப்பு வந்து நம்ம செய்யக்கூடாது. ஸோ செகண்ட் வந்து வழி இருக்கா அப்படின்னு, செகண்ட் வழி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மாதம் மாதம் கட்டலாமா, மாதம் மாதம் கட்டி நகை வாங்கலாமா அப்படிலாம் வந்து கேட்குறீங்க. மெசேஜ் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து வருது, சீட்டு போடலாமா இல்லை வந்து மாதம் மாதம் கட்டி வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மாதம் மாதம் கட்டி நீங்கள் நகையாக வந்து வாங்க மாட்டீங்க. எப்படிங்கெல்லாம் காயினாக வந்து வாங்கி அதுக்கப்புறமா நகையாக வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க. அது வந்து நம்மளுக்கு ஹெவி லாஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து மாதம் மாதம் நீங்கள் காயின் வந்து வாங்கி வைக்கிறதா, காயின் வாங்கி வச்சு ஜுவல்லாக மாற்றுறீங்கன்னா தயவு செய்து அந்த தப்பை வந்து செய்யாதீங்க. நீங்கள் வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நான் வந்து சேல் பண்ணிடுவேன், நகைக்கு பதிலாக நான் வந்து காயினை வந்து சேல் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி காயின் வந்து நீங்கள் வாங்கி வைக்கலாம். வாங்கி வைக்கிறது நம்மளுக்கு ஃபியூச்சர் லாங் டேர்மாக தான் வந்து நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். லாங் டேர்மாக வந்து நம்ம பண்ண முடியுமா, இல்லை 1 or 2 இயர்ஸ்லேயே வந்து சேல் பண்ண போகிறோமா, இப்போதைக்கு வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா, அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து காயின் நீங்கள் சேர்க்குறப்ப இன்னொரு நம்மளுக்கு ட்ராபேக்கும் இருக்குது. ஒரு சில பேங்க்கில் வந்து நம்மளுக்கு வந்து வாங்க மாட்டாங்க, காயின்ஸ் வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட வந்து ரீசன்ட் டேஸில் நான் வந்து பேங்க்குக்கு போயிட்டு வர்றதுனால இந்த ஒரு அப்டேட் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்க கூட. ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து காது வச்சா மாதிரி வாங்குங்க, அப்படி வந்து கால் காசு மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து பேங்க்ல வந்து எடுத்துக்கிறாங்களாமா. ஸோ வாங்குறப்ப உங்களுக்கு வந்து 2 பர்பஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காயினுக்கு காயினும் வந்து நம்ம சேர்த்தா மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பேங்க்குக்கு லோனுக்கும் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். சப்போஸ் வந்து நீங்கள் காயின் வைக்கல, நான் வந்து பேங்க்ல வந்து லோனுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜுவல் லோன் கொடுக்கலான்னா 2 in 1 பர்பஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா 1 கிராம் காது வச்சா மாதிரி காயினாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? திடீர்னு வந்து நம்ம வந்து ஜுவல் லோன் கூட கொடுக்குற ஆப்ஷனுக்கு இருக்குது நம்ம விற்காத பட்சத்தில். சரிங்களா? ஸோ அதோட கேல்குலேஷன் எப்படின்னா, நீங்கள் வந்து ஜிஎஸ்டி அதெல்லாம் நீங்கள் கொடுக்குறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து நீங்கள் 6000 ரூபாய் கட்டி தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இங்கேயே வந்து நம்மளுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஜிஎஸ்டியும் டையிங் சார்ஜும் சேர்த்து ஒரு 400 ரூபாய் வந்து நம்ம எங்களுக்கு இங்கே போயிடும். ஸோ அதே மாதிரி அதே கேல்குலேஷனை வந்து நம்ம 12 மாதம் வந்து போட்டிங்கன்னா 72,000 ரூபாய் வந்து கொடுத்து தான் வந்து 10 மாதம் நம்ம போட்டாலே வந்து 60,000 ரூபாய் வந்து கொடுத்து எடுப்போம். சரிங்களா? இங்கே நான் வந்து 12 மாதம் வந்து நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி 12 மாதத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து 72,000 ரூபாய் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஜுவல் வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இதுக்கோ இதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? 12 மாதம் கழிச்சு நம்மளுக்கு கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம வந்து 5600 ரூபாய்க்கு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள். அடுத்த மாதம் வந்து 5700 ரூபாய்க்கு வந்து எடுப்போம். அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க. ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து 450 ரூபாய் அந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து இன்னும் ஒரு 50 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா போகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இருக்கும்.
அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து அந்த 12 மாதம் வந்து நம்ம நியர்லி வந்து எல்லாமே வந்து கால்குலேஷன் போட்டு எடுக்கிறப்ப நம்மளுக்கு என்னன்னா அந்த கோல்டு ரேட்லாம் வந்து 12 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்க போகிறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு 8000 ரூபாய் ஆச்சும் இன்க்ரீஸ். மேபி ஒரு கோல்டு ரேட் வந்து எப்படி திடீர்னு 500 கூட 500 வரைக்கும் கூட ஏறி இருக்கு. ஸோ அதனால வந்து 80,000 ரூபாய்க்கு வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்கணுங்க. கவனிச்சுட்டு தான் நம்மளுக்கு என்ன தேவை இருக்குன்றதை நீங்க டிசைட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் விட நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் இந்த பர்பஸ்லையும் சரி, நீங்கள் வந்து இந்த பர்பஸில் நீங்கள் காயின் எடுத்தாலும் சரி, இந்த பர்பஸில் நீங்கள் காயின் எடுத்தாலுமே சரி. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சவரனை வந்து நம்ம 40,000 வரைக்கும் நம்மளுக்கு ஜுவல் லோன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம 52,000 கன்வெர்ட் பண்ணி, ஸோ நம்ம 10 மாசத்துல வந்து நம்ம வந்து வட்டி கட்டி நம்ம ஒரு ஜுவல்லை எடுக்கிறோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து 10% வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம 10% வந்து நம்ம வந்து 5,600 ரூபாய்க்கு வந்து வட்டி தான் நம்ம கட்டணும், சரிங்களா? அப்போ வந்து 6,160 ரூபாய் வந்து கட்ட போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5,600 ரூபாய் கட்டினாலே போதும் நீங்கள் நகை சீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ மாதம் வந்து அடுத்த மாதம் வந்து எப்படி இருக்கும்ன்றது தெரியல. ஸோ ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் இன்க்ரீஸ் ஆனாலும் 5,800 ரூபாய் தான் வந்து நீங்கள் கட்டுவீங்க. ஸோ இங்கே வந்து நம்ம மேக்கிங் சார்ஜஸும் வந்து நம்ம கொடுத்து தான் எடுத்துருவோம், சரிங்களா? நம்ம கை காசு போட்டு தான் நம்ம எடுக்க வேண்டியதாக வரும். ஸோ அதுக்கும் சேர்த்து தான் நம்ம வட்டியை இங்கே கட்டிட்டு வருவோம். ஸோ நீங்கள் வந்து ஜுவல்லை வச்சு எடுக்கிறதுல உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு முன்னாடி வேணால் நீங்கள் கையில் வந்து வாங்கிட்டு அதை வேறு எதுனாலும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். பட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக வட்டியும் அசலும் கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுற மாதிரி தெரியும். ஸோ ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 56,000 ரூபான்றது நீங்கள் அதே வந்து 5,600 ரூபாய் ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்டோட கட்டினீங்கன்னா 6,160 ரூபாய் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் 56,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 49,840 ரூபா வரும். ஸோ அதுக்கு 10% வட்டியோட 498 ரூபாய் நீங்கள் கட்டும்பொழுது, ஸோ அதையும் மறுபடியும் வந்து மைனஸ் பண்ணிங்க 5,600 ரூபாய் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா ஸோ 6,098 ரூபாய். ஸோ இதே மாதிரி 8th மந்த்து, இதே மாதிரி 7th மந்த்து, அதே மாதிரி நீங்கள் month 1 வரைக்கும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணும்போது ஸோ கிராஜுவலாக வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் இருக்கும். பட் வந்து ரொம்ப ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. என்னன்னா ஒரே பெனிஃபிட்னா நம்ம கையில் வந்து நகை வந்து முன்னாடியே வந்து கிடைச்சிரும். இது வந்து 10 மாதம் 11 மாதத்துக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு நகை வந்து கிடைக்கும். ஸோ இது ஒரு ட்ராபேக் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அந்த 11 மாதம் இது கூட நீங்கள் கட்டும்போது ஸோ இதையும் வந்து வேறு எதனா வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க, இல்லை வந்து ஒரு காரில் வந்து போடுறீங்க, கார் வாங்குறீங்க. ஸோ அந்த மாதிரி வேறு எதனா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கும்போது இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும், இதை எல்லாத்தையும் விட ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் நான் வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இது வந்து செம்மையாக வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த தான் வந்து நான் வந்து நகைச்சீட்டு போடாமல் இப்படி வந்து பண்ணாதான் வந்து என்னால் வந்து நகை வந்து சேர்க்க முடிஞ்சுது. ஸோ 100 பவுன் இல்லைங்க, தாராளமாக வந்து 200 பவுன் வரைக்கும் நீங்கள் வந்து சேர்க்கலாம். ஸோ பக்காவாக வந்து பிளானிங் இருந்தால் மட்டும் இது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது வந்து செம்ம பெஸ்ட்டான ஆப்ஷனு. ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் வந்து சொல்கிறேன், சரிங்களா? ஸோ நான் வந்து 2011லேருந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 15 இயர்ஸாக. ஸோ கிரெடிட் கார்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 60,000 ரூபாய் வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ 60,000 ரூபாய் லிமிட்டுன்னு வந்து எனக்கு வந்து கொடுக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா ஸோ என்ன பண்ணிட்டேன், அதை வந்து நான் வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து நான் வந்து ஒரு 11 மந்த்ஸுக்கு முன்னாடியே வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஜுவல்லாக வந்து எடுத்துருவேன். ஸோ இந்த 60,000க்கு நான் ஜுவல்லாக வந்து எடுத்துருவேன். ஸோ அதே அமௌண்ட்டு தான். ஸோ இந்த 60,000க்கு நான் ஜுவல்லாக எடுத்துட்டேன்னா அந்த 5,600 ரூபாய் தான் வந்து நான் வந்து கட்டுவேன். நகை சீட்டுக்கு பதிலாக நான் வந்து கட்டிடுவேன். ஸோ இந்த அமௌண்ட்டில் வந்து எனக்கு டிஃபர் ஆகாது, சரிங்களா? இது வந்து 6,000 ரூபாய்னா அந்த 6,000 ரூபாய் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்க போகுது, சரிங்களா? இதுக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது.
இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ இதே வந்து நீங்கள் வந்து நகைச்சீட்டில் வந்து போட்டாலுமே சரி, நீங்கள் வந்து நகையை வச்சு வாங்கினீங்களாமே சரி, இந்த 6000 ரூபான்றது உங்களுக்கு ஏற தான் போகுது. கண்டிப்பாக வந்து ஜுவல் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது கண்டிப்பாக 6000 ரூபான்றது வந்து ஏறுமுகமாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நகையை வச்சு வாங்குறீங்க இல்லைங்களா? ஸோ நகையை வச்சு வாங்கினாலும் நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும்போது இதுவும் வந்து 6160 ரூபாய் அந்த மாதிரி தான் வட்டியும் முதலமாமா நம்ம வந்து கட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸபிள் தான் தெரியுது. ஸோ ஆனால் இந்த இடத்துல மட்டும் தான் நம்மளுக்கு என்ன வருதுன்னா, முன்னாடியே வந்து நகையும் வந்து நம்ம எடுத்துருவோம். ஸோ இந்த 6000 ரூபான்றது வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்து போகும். ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ராஃபிட் என்னன்னா, நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட் நம்மளுக்கு 7000 ரூபாய் வந்து ஒரு கிராம் போனாலும் ஸோ நம்ம தான் வந்து 6000த்துக்கே வந்து எடுத்துட்டோம் இல்லையா? ஸோ 6000 ரூபாய் தான் வந்து நம்ம இங்கே பே பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1000 ரூபாய் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஒரு சப்போஸ் வந்து ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு நான் சொல்கிறேன். ஸோ 6 மந்த்ஸில் கிராஜுவலாக ஒரு 1000 ருபீஸ் ஏறுது அப்படின்னா கூட, இல்லை 11 மந்த்ஸ் கழிச்சு ஏறுதுன்னா கூட நம்மளுக்கு 1000 ரூபாய் வந்து ப்ராஃபிட் தான். அந்த 2 மாதத்துக்கு நம்மளுக்கு 2000 ரூபாய் ப்ராஃபிட் வந்து வந்துடும். ஸோ அப்போ வந்து மேக்கிங் சார்ஜஸில் வந்து நம்மளுக்கு வந்து காம்பன்சேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஸோ 1 பவுன் வந்து நம்ம கையிலேயே வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஜுவல் லோனுக்கு கொடுக்கலாம். ஸோ ஜுவல் லோனுக்கு கொடுத்து அதை ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாம் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜுவல்லை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு, ஸோ இதுக்கு வந்து 1 இயர் பிளான் பண்ணுங்கள். ஸோ 1 இயர் பிளான் பண்ணி இதை வந்து இன்னொரு ஜுவல்லாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நம்ம கிரெடிட் கார்டு கொடுத்து ஒரு ஜுவல் வாங்கிடுறோம். ஸோ அதுக்கு இஎம்ஐ வந்து பே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு 6 மாதம் ஒரு டைம் எடுத்துக்கலாமே. ஸோ நீங்கள் வந்து உடனே வந்து நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 மாதமோ 4 மாதமோ, ஏன்னா வந்து அந்த லோன் வந்து நம்மளுக்கு அடைஞ்சிட்டே வருது. ஒரு 4 மாதம் அந்த மாதிரி அடைஞ்சிட்டே வரப்போ 4-5 மாதத்தில் அடைச்சி அடுத்த பிளானிங் வந்து நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நம்ம கையில் 1 பவுன் இருக்கு இல்லையா? ஸோ 1 பவுன் அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து ஒரு 40,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்னொரு ஜுவல் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, ஸோ நம்ம கையில் இப்போ வந்து தாராளமாக 1.5 பவுன் கிட்ட நகை இருக்குது. ஸோ இருக்குது 6 பவுன் கையில் இருக்கும். ஸோ 1 பவுன் வந்து நம்ம வந்து ஜுவல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் வந்து ஒரு சிங்கிள் பர்சன் இதே மாதிரி என்னால் வந்து எனக்கு ஓரளவுக்கு லிமிட் வந்து பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து 2 கார்டு வந்து நான் வச்சுக்க முடியும். ஸோ 2 கார்டை வந்து நீங்கள் அதே மாதிரி 2 கார்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா, ஸோ 2 பவுன் வந்து தாராளமாக ஒரு சிங்கிள் பர்சனுக்கு வந்து 2 கார்டு வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது 2 பவுன் வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ 2 பவுன் எடுப்பீங்க ஒரு வருஷத்தில். ஸோ அதே வந்து 2 பர்சன் வந்து சம்பாதிக்கிறீங்க. ஸோ ஹஸ்பண்டும் சம்பாதிக்கிறாரு, ஒய்ஃபும் சம்பாதிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 2 கார்டு வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஸோ 4 பவுன் கையில் இருக்கும். சரிங்களா? சிம்பிள் கால்குலேஷன். 4 பவுனை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி இந்த 4 பவுன் கூட ப்ளஸ் ஒரு 2 பவுனோ இல்லை 3 பவுனோ தாராளமாக நீங்கள் வந்து அதை வச்சு அதை பிளான் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் கோல்டை வந்து தாராளமாக மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பக்காவாக நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணிங்கன்னா தாராளமாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுதான் நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஒரு கமிட்மெண்ட்டில் வந்து நம்ம போயிட்டோம்னாக்கா, கமிட்டட் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு வேறு எந்த செலவும் வந்து பண்ண தோணாது. ஸோ அந்த கடன் அடைக்கணும் அப்படின்ற அந்த மோட்டிவ்லேயே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது ஈஸியாக வந்து அந்த கடனையே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ வேறு எந்த கமிட்மெண்ட் இருந்தாலுமே வந்து அதை வந்து தவிர்த்துட்டு ஸோ கடனுக்கு தான் வந்து நம்ம முதல்ல வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஸோ ஒரு 5 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நகை வந்து ஒரு 30-40 சவரன் வந்து தாராளமாக வந்து சேர்த்துடலாம். ஸோ இந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எல்லாமே வந்து கோல்டில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. ஸோ மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் வந்து நான் வந்து சொல்கிறேன், நான் வந்து எப்படி பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் ஸ்டே வித் மீ ஹேமா. Bye.